Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டாப் டெக்கரான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கடுகு போட போகிறோம். கடுகு வந்து வெள்ளை தெறிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் மாங்காய்க்கு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 எடுத்துருக்கனால 8 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து வேணும்னா காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நாங்கள் இன்றைக்கி வந்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டு அப்புறமா வந்து மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மாங்காயை சேர்ப்போம். இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தோலோடு இருந்தால் பிடிக்குன்றனால நான் தோலோடவே எடுத்துக்கிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இப்போ இது வந்து ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து 100 ml வாட்டரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து மாங்காய் பீஸ் எல்லாம் சின்னதாக கட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இது வந்து ஈஸியாக வெந்துடும். நம்ம இப்போ வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து திறந்து பார்க்கலாம். ஆஹா, மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் மாங்காய்க்கு 150 கிராம் வெல்லம் ஆட் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் வந்து 2 ஆட் பண்ணனால 300 கிராம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் நல்லா கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து திறந்து பார்க்கலாம். ஆஹா, நம்மளோட வெல்லம்லாம் நல்லா உருகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் துருவல் போடாமலே இறக்கிடுறேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டு. நீங்கள் வேணும்னா அதை வந்து போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சுன்னு. நான் இதை வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட டாப்பு டக்கரான மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குங்க. ஸோ இட் இஸ் த டைம் டு டேஸ்ட் இட். வாங்க இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. சியர்ஸ். அருமையாக இருக்குங்க. அட 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 ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டிங்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.